யாருங்க? கூட பிறந்த தம்பியவே யாருன்னு கேட்கிற அண்ணன் நீதானே? வீரபாகு. லக்ஷ்மி, என்னங்க? வா வா வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? சித்தி தம்பிலாம் எப்படி இருக்காங்க? ஏண்டா இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, வந்தவன் நேரா வீட்டுக்குள்ள வராம யாரோ ஒருத்த மாதிரி வெளியே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் இங்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நீங்க யாராச்சும் பாப்பீங்க, உள்ள வர சொல்லி கூப்பிடுவீங்கன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன சித்தப்பா நீங்க? எல்லாரும் கொஞ்சம் வேலையா இருந்தோம், அதான் கவனிக்கல. இது அடுத்தவங்க வீடா? நம்ம வீடு தானே. நீங்க பாட்டுக்கு உள்ள வர வேண்டியதானே. அதானே. வாங்க உள்ள வாங்க தம்பி. வாடா. என்னடா அப்படி யோசிக்கிற? இல்ல, எல்லாரும் வாய் நிறைய உள்ள வர சொல்லி கூப்பிடுறீங்க. இந்த மரியாதை நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தொடருமா, இல்ல பாதியிலே அத்துக்குருமான்னு யோசிக்கிறேன். டேய், என்னடா பேச்சுது? நாங்க ஏன் உனக்கு மரியாதை கொடுக்காம இருக்க போறோம்? பார்க்கலாம், கொடுக்குறீங்களா இல்ல முடியாதுன்னு சொல்ல போறீங்களான்னு. என்ன தம்பி தமாஷ் பண்ணிக்கிட்டு? வாங்க உள்ள வாங்க. உட்கார்ற. உட்காருங்க தம்பி, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வீரா, என்னமோ நம்ம வீட்டை இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. எல்லாம் காரணமா தானே. இந்தாங்க தண்ணி கொடுங்க. இந்தா. அண்ணே, ஏதோ கேட்டியே. நான் ஏன் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறேன் தானே. ஆமா, இந்த வீடு இன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட்டு போகும்? என்னப்பா இது? ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்து வீடு என்ன விலை போகணும்லாம் கேக்குற? அதுக்கு காரணம் இருக்கு. முதல்ல நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட ரொம்ப நாள் கனவு என் பையனை டாக்டர் ஆக்கணும்னு. அவனுக்கு இப்ப பெரிய மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே சித்தப்பா. இத சொல்றதுக்கு எதுக்காக நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? அதுலதான் பிரச்சனை. என் பையனை அந்த காலேஜில் சேர்க்கிறதுக்கு 10 லட்சம் பணம் கட்டணுமா. அதுவும் இன்னும் 3 நாள்ல. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதே நேரம் பணம் இல்லைங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை தவற விட்டுற முடியுமா? அதான் அந்த 10 லட்சம் பணத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சாக்காகிறீங்க? நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்?
என் புள்ள படிப்புக்காக 10 லட்சம் ரூபா பணம் கேட்டேன். என்னடா நீ என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கேட்டா எப்படிப்பா? ஏன் முடியாது? நீங்க தான் இப்ப பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல சம்பந்தி ஆக போறீங்கல்ல. உங்களுக்கு 10 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயமானே. என்னன்னு அப்படி பாக்குற? நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். தம்பி, இது தென்றலுக்கு தானா தேடி வந்த சம்பந்தம். அதனால இதையே நாங்க எங்க தகுதிக்கு மீறி எப்படி நடத்த போறோம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் எங்க கிட்ட வந்து 10 லட்சம் ரூபாயை கைமாத்தா கேக்குறீங்களே. என்னது கைமாத்தாவா? அத்தாச்சி என்ன பேசுறீங்க? நான் அந்த 10 லட்சம் பணத்தை உங்ககிட்ட கைமாத்தா கேட்கல. எனக்கு முறைப்படி சேர வேண்டிய பங்குல இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். டேய் நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எது என்னண்ணே? தமிழ்ல தானே சொல்றேன். புரியலங்கிற? நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? தம்பி, என்னது இது? வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஏருக்கு மாறாவே பேசுறீங்க. ஏருக்கு மாறானா? ஏதோ திடுதுப்புன்னு வந்தீங்க, 1000 2000 மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுன்னு கேக்குறீங்க. என் பங்குன்னு சொல்றீங்க. பங்குன்னா என்னன்னு கேட்டவரை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்றீங்க. அதான் எங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. கேப்பீங்களே, இதுக்கு தான் நான் வாசல்லையே கேட்டேன். குடுக்கிற மரியாதை நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தொடருமா இல்ல பாதியிலே அத்துக்குமான்னு. நான் நினைச்ச மாதிரியே நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. நானும் இந்த வீட்ல பிறந்தவன் தான். அந்த வகையில இந்த வீட்ல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்குல்ல. ஆரம்பத்தில இருந்து நீங்க தான் இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்க தலையெழுத்து நானும் என் பொண்டாட்டியும் எங்கேயோ ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கோம். போனவங்க அப்படியே மொத்தமா போயிருவோம்னு நினைச்சீங்களோ? நீங்க இத்தனை வருஷம் இங்க வாழ்ந்ததுக்கு வாடகையை கணக்கு பண்ணாலே எத்தனை லட்சம் வரும் தெரியுமா? இப்ப கூட நான் என் பிள்ளையோட படிப்புக்கு தான் பணம் கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொடுக்க முடியாதுலாம் சொல்லப்பா. அவ்வளவு பணத்தை எங்களால புரட்ட முடியுமான்னு தான் தெரியல. எப்படியாவது புரட்டி கொடு. உன்னால முடியாதுன்னா சொல்லு. நான் இந்த வீட்டை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிறேன். என்னண்ணே, பணத்தை ரெடி பண்றியா இல்ல இந்த வீட்டை வாங்க ஆள் வர சொல்லவா? ஏங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அதான் கூப்பிடுறாங்கல்ல. போய் என்னன்னு பேசி முடிச்சு பணத்தை ரெடி பண்றதுக்கு வழியை பாருங்க. வாங்க போங்கண்ணே. ஏங்க, என்னங்க உங்க தம்பி எப்பவுமே நம்மள அண்ணா அண்ணின்னு தானே மரியாதையா பேசுவாரு. இன்னைக்கு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. அவனுக்கு பணம் தேவை, அதான் அவன் இப்படி எல்லாம் பேச வைக்குது. என்னங்க நீங்க அதுக்காக நம்ம சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி இல்லாம பேசுறது? லக்ஷ்மி, இப்போதைக்கு அவனோட பையன் படிப்பை தவிர வேற எதுவும் அவனுக்கு முக்கியமா படல. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது பணம் கொஞ்சம் கடனா கேட்கட்டுமா? நம்மள நம்பி யாருங்க இவ்ளோ பணத்தை கொடுப்பாங்க?
தரமாட்டாங்க. தராதது மட்டும் இல்ல, நம்ம ஊர் முழுக்க கடனுக்கு அலையறோம்னு ஆண்டாளம்மாக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு இது விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணம் தாங்க கேள்விக்குறியா போயிடும். லக்ஷ்மி, பேசாம நாம இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் கேட்குற பணத்தை நம்மளால கொடுக்க முடியலன்னா சொன்னபடி இந்த வீட்டை வித்துருவான். அதுக்கு பேசாம நாமளே இந்த வீட்டை வித்துடலாமா? என்னங்க பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பொண்ணு கல்யாணத்தை இவ்வளவு நெருக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படிங்க இந்த வீட்டை விற்க முடியும்? மொத பொண்ணு கல்யாணத்துக்கே வீட்டை வித்துட்டா அடுத்த 2 பொண்ணுங்க கல்யாணத்துக்கு என்னங்க பண்ண போறோம்? இந்த ஊர் உலகம் நம்மள அசிங்கமா பேசாது. ஏங்க, இந்த விஷயம் ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள எப்படிங்க மதிப்பாங்க? நமக்கு வசதி இல்லைனாலும் ஏதோ வீடு வாசல்னு இருக்குன்ற நம்பிக்கையில தாங்க அவங்க நம்மள மதிச்சு பொண்ணு கேட்டே வந்திருக்காங்க. இப்ப வீடும் இல்லாம தெருவுல நின்னோம்னா எப்படிங்க அவங்க நம்மள ஏத்துக்குவாங்க? ஏங்க, முதல்ல நம்ம தென்றலே இதுக்கு ஒத்துக்குவாளா? நம்ம வீடு இல்லாம தெருவுல நிக்கிறப்ப அவ எப்படிங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? ஏற்கனவே இந்த கல்யாணத்துல தென்றலுக்கு இஷ்டம் இல்ல. அன்னைக்கு நான் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாக போறேன்னு சொன்னதுக்காக தான், வேற வழி இல்லாம தான் இப்ப இதுக்கு சம்மதிச்சிருக்கா. இப்ப நம்ம வாழறதுக்கு வீடே இல்லைன்னு தெரிஞ்சா அவ எப்படிங்க சம்மதிப்பா? லக்ஷ்மி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுதான். ஆனா இப்போதைக்கு என்னோட தம்பியை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியலையேம்மா. எங்க உங்க தம்பி கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி இப்போதைக்கு எங்கேயாச்சும் பணத்தை ரெடி பண்ணிக்கப்பா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே இந்த வீட்டை வித்து பணத்தை கொடுத்துடுறோம்னு சொல்லிடுங்களேன். லக்ஷ்மி, அவ்வளோ நாள் அவனால பொறுத்துட்டு இருக்க முடியுமான்னு கூட தெரியல. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை வித்துட்டா மட்டும் ஆண்டாளம்மா நம்ம தென்றலை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க தான். ஆனா அப்போ நம்ம தென்றலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல, அது போதாதா நமக்கு? ஏங்க, நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தாங்க முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க. என்ன, அந்த அம்மா நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்மள மதிக்கலனாலும் பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணு நல்லா இருப்பா இல்லைங்க? என்னங்க இன்னும் யோசிக்கிறீங்க? இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்க தம்பி கிட்ட போய் சொல்லி புரிய வச்சு அவரை அனுப்புங்க. வாங்க.
பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பணத்தை எப்ப தர போறீங்க? இன்னைக்கா இல்ல நாளைக்கா? தம்பி, இப்போ எங்க குடும்ப சூழ்நிலை உனக்கு புரியாம இல்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா. தென்றலோட கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை வேணா. இருங்க இருங்க. என்ன விளாடுறியா? அது வரைக்கெல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் பிள்ளையோட படிப்பு என்னத்துக்கு ஆறுது? இன்னும் 3 நாளையில பணம் கட்டலைனா அந்த காலேஜ்ல என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது. உன் புள்ள கல்யாணத்தை நீ அடுத்த வருஷம் கூட நடத்திக்கலாம். ஆனா என் பையனோட படிப்பை அடுத்த வருஷத்துக்கு நான் தள்ளி போட முடியுமா? அப்படியே தள்ளி போட்டாலும் அடுத்த வருஷம் இப்படி ஒரு பெரிய காலேஜ்ல இதே அமௌண்ட்ல என் பையனுக்கு சீட்டு கிடைக்குமா? நான் முடிவா சொல்றேனே, உன்கிட்ட பணம் வாங்காம நான் இங்க இருந்து போறதா இல்ல. அதிகபட்சமா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கறதுக்கு வழிய பாரு. ஏய், ஐயோ, என்னடி இது? இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வராரு. எப்படி சமாளிக்க போறோம்? வாங்க வாங்க மாப்பிள்ள. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன தம்பி, நான் யாருன்னு பாக்குறீங்களா? ஆனா இவங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை வச்சு நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் சென்ட்ரலை கட்டிக்க போற மாப்பிள்ள. நான் யாரு தெரியுமா? உங்களோட மாமனாரு. அட, நிஜமா தான் தம்பி சொல்றேன். இவரு என் கூட பிறந்த அண்ணன். நான் தென்றலுக்கு சித்தப்பா, உங்களுக்கு சின்ன மாமனாரு. என் நிலைமைய பாத்தீங்களா? நானே என்னை அறிமுகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. வீரபாகு, நீ உட்காரு. மாப்பிள்ள, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மாமா. உட்காருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது பாட்டி ஒரு ஜுவல்லர் ஷாப் இனாகுரேஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததா. அது தென்றலுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆஹா, நாம வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போலயே.